ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செம்பாகம் ஷஃபி ஃபுட் பிளாக் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் 4 பேர் சேர்ந்து மவுண்ட் ரோடுக்கு தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேராக கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மவுண்ட் ரோடு பிலாலில் சரியான கூட்டங்க. டீ கடையில் டீ நல்லா தான் இருக்குது, ஓகே. பட் நாங்கள் முதல்ல சாப்பிட வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். ரோடை கிராஸ் பண்ணோம், நேராக போனோங்க. புதுசாக ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பிரியாணி ட்ரை பண்ணலான்னு. இல்லைப்பா பிரியாணி வேணாம், எப்பவும் போல் நம்ம சாப்பிட்ற கடைக்கு வாங்க, சங்கமுக்கு தாங்க வாங்கன்னு சங்கம் உள்ளே போனோங்க. ஆஹா, அங்கே சரியான ட்ரீட்டுங்க, சரியான ட்ரீட்டு. நம்ம பாய் தான் வச்சாப்புல ட்ரீட்டு. அங்கே பாருங்க, வச்சவர் அவர் தான். போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. சரின்னு சொல்லி உட்காந்தாச்சு. எப்பவுமே நமக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் இவர் தான். முதல்ல போயிட்டு ஸ்டீம் ரைஸ் வச்சு தால் கறி சொன்னோங்க. ஸ்டீம் ரைஸும் தால் கறியும் பயங்கரமாக இருக்குங்க. கேரளா பொரிச்ச கோழி இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமேட்டு அந்த பச்சை குருமா தருவாங்க பாருங்கள், ஐயோ அடிபொலிங்க, பயங்கரமாக இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு லெக் பீஸை ஒன்று கட்டிச்சு உருவி எடுத்துட்டு நமக்கு ஸ்பெஷல் கோதுமை பரோட்டாங்க. இங்கே பயங்கரமாக இருக்கும். வித் அந்த பச்சை குருமாவோட சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. வித் ஆட்டுக்கால் பாயா மெர்சலுங்க, பெப்பர் ஆட்டுக்கால் பாயா பயங்கரமாக இருக்குங்க. அதாவது ஒரு லெக் பீஸ் இங்கே அதை விட ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குங்க. இதாங்க முட்டை ஆப்பம். அப்படியே ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும், சும்மா கல்ப்பாக அடிச்சிடணும். அடிச்சு முடிச்சுட்டு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்ப எனக்கு நிம்மதியாகுது. அப்படியே வெளியே வந்தோங்க. இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை, நல்ல நல்ல டீலாம் போடுவாங்க, ஸ்பெஷலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டீலாம் இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு போனோம். அந்த டீ கடைக்கு போயிட்டு சரி நம்ம ஒரு பைனாப்பிள் டீயை சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஒரு பைனாப்பிள் டீயை சொன்னோம், ஒரு கிரேப் டீயை சொன்னோம். நான் ஒரு கிரேப் டீயை குடித்தேன். பயங்கரமாக இருந்ததுங்க அந்த கிரேப் டீ. சரியான கூட்டங்க, எப்போவுமே அந்த கடையில் செம்ம கூட்டம் இருக்கும். எப்போ பாரு நைட் டைமில் மட்டும் பயங்கரமாக இருக்கும். டீயை குடித்தோம். அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.